ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஆராதனையிலே மீண்டுமாக உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். அகில உலக திருச்சபைகளும் இந்த நாளை பெந்தைக்கோஸ்தின் நாளாக அனுசரிக்கிறார்கள். நாம் கடந்த சில வாரங்களாக நாம் அதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே வருகின்றோம். சென்ற வாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கையை குறித்து நாம் தியானித்து வந்தோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை உங்கள் கைகளிலே வேத புஸ்தகம் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். டிஜிட்டலாக இருந்தாலும் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைக்கு திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடவடிக்கை லூக்கா மிகவும் நேர்த்தியாக கிரமமாக இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் எழுதுகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கை ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தலைப்பு ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல் என்பதற்கு பதிலாக ஆக்ட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி இருந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த புஸ்தகம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையிலே எப்படியாக ஆதி திருச்சபையிலே கிரியை செய்தார் என்பதை மிக கிரமமாக லூக்கா எழுதி வருகிறார். இந்த காரியத்தை நீங்களும் நானும் சென்ற வாரத்திலிருந்து தியானித்து வருகிறோம். உங்கள் கைகளில் வேத புஸ்தகம் இருக்குமையானால் திருப்பிக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது வாசிக்க கேட்போம். அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தால் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கிறிஸ்துவ ஜீவியத்திலே 2 ஞானஸ்நானம் மிகவும் முக்கியமான காரியம். ஒன்று வாட்டர் பேப்டிசம், மற்றொன்று ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம் என்று சொல்லி 2 ஞானஸ்நானங்கள் வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஞானஸ்நானம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அதுதான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. எடுத்தவர்கள் வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். 33வது வசனம். சார், நானும் இவரை அறியாதிருந்தேன், நானும் இவரை இயேசுவை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் யார் அனுப்பினாரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இயேசு அவரை யோவான் ஸ்நானகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். எதற்காக? ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. தொடர்ந்து வாசிப்போம். ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அவர் பார்த்தவன்னு சொல்றாரு, ஆவியானவர் யார் மீது இறங்குகிறாரோ அவரே தான் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். வாட்டர் பேப்டிசம் ஜலத்தினாலே நீங்களும் நானும் ஞானஸ்நானம் பெறுகிறோம். அது எதற்கு என்று சொன்னால், வாட்டர் பேப்டிசம் எதற்கு என்று சொன்னால் ஸ்பிரிச்சுவல் ரீபர்த், born again எக்ஸ்பீரியன்ஸை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்வதற்காக. அது மாத்திரமல்ல, இந்த உலகத்திற்கு நீங்களும் நானும் மறித்து ஆவியிலே புதிய சிஷ்டியாக மாறுவதற்கு அடையாளமாக இந்த வாட்டர் பேப்டிசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த வாட்டர் பேப்டிசம் தான் அஷூரன்ஸ் ஆஃப் ஃபர்கிவ்னஸ் ஃப்ரம் தி சின், நம்முடைய பாவ மன்னிப்பின் உத்தரவாதத்தை இந்த வாட்டர் பேப்டிசம் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த வாட்டர் பேப்டிசம் தான் நம்முடைய ரெடி ஃபார் ரெசரக்ஷன், உயிர்த்தெழுதலுக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் இந்த வாட்டர் பேப்டிசம். இதை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதாகம் மிக தெளிவாக சொல்லியிருந்து, ஜலத்தினாலே எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் என்று சொல்லி. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை நீங்களும் நானும்
வாட்டர் பேப்டிசம் எடுத்திருக்கிறோம், ஆனால் அதனுடைய உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், சைல்ட் பேப்டிசம் எடுத்திருக்கிறோம் ஆனால் நாம் அதற்கான உத்தரவாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், ஐ எம் நாட் ஃபோர்சிங் யூ, ஐ எம் நாட் இன்சிஸ்டிங். நீங்க மீண்டுமாக வாட்டர் பேப்டிசம் எடுப்பது நலம். ஏனென்று சொன்னால் இதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே born again எக்ஸ்பீரியன்ஸை மீண்டுமாக உருவாக்கக்கூடும். நமக்கு ஒரு கேள்வி இருக்கும், நம்முடைய திருச்சபையில் சொல்றோம் ஒரே ஞானஸ்தானம். எபேசியர் 4 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்க வேண்டாம். ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானம். அப்ப 2 தடவை எடுக்க முடியுமா என்று சொன்னால், அந்த ஒரே என்பதற்கு ஒன் டைப் ஆஃப் பேப்டிசம் என்று சொல்லி அர்த்தம். ஒன் டைம் அல்ல, ஒரே என்று சொல்வதற்கு ஒன் டைப் ஆஃப் பேப்டிசம். ஒருவேளை உங்களுக்கு அந்த உத்தரவாதம் இல்லை, அல்லது எங்கோ ஒரு பேப்டிசம் எடுத்துக்கிறோம், அதோடு கூட ஏதோ இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு நினைப்பு இருக்குமே, ஆனால் நீங்கள் மீண்டுமாக ஒரு வாட்டர் பேப்டிசம் எடுப்பது மிகவும் நலமாக இருக்கும். அதை தான் சொல்றது, நான் ஜலத்தினாலே நான் ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன், எனக்கு பின்னதாக வருகிறவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதா, குமாரன் அவர்கள் தான் பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கும் எனக்கும் ஞானஸ்தானம், ஆவியினாலே ஞானஸ்தானம் கொடுக்க முடியும். இந்த 1ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று காத்திருங்கள். அப்ப அந்த முந்தைய வசனம் விதமாக சொல்கிறது, நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். சில நாளுக்குள்ளே, few days after. அதற்காக நீங்களும் நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களுக்கு சொல்லுகிறார். வெயிட்டிங் பீரியட், வெயிட்டிங் டைம். தி வெயிட்டிங் டைம் இஸ் நாட் a wasting time, it is a preparation time. உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். இததான் யோவான் சாணன் சொல்கிறார். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது வாசிப்போம். மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம். மனம் திரும்புதலுக்கு என்று யோவான் சாணனாகிய நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ, எனக்கு பின் வருகிற கிறிஸ்து இயேசுவோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாவ ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி, இந்த ஞானஸ்நானம், முதல் ஞானஸ்நானம் வாட்டர் பேப்டிசம் எதற்கு என்று சொன்னால், பாவ மன்னிப்பின் உத்தரவாதத்தை நீங்களும் நாமும் பெற்றுக்கொள்வதற்காக. அது மாத்திரமல்ல, born again எக்ஸ்பீரியன்ஸ், மீண்டுமாக ஆவியில் பிறந்தோம் என்பதற்கு அடையாளமாக கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம். 2வது ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியினாலே பெறக்கூடிய ஞானஸ்தானம் உங்களுக்கும் எனக்கும் பலத்தையும் வல்லமையும் தருகிறது. எடுத்தவர்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்த போது நீங்களும் நானும் பலனடைவோம். இதுவரைக்கும் அப்போஸ்தலர்கள் பூட்டப்பட்ட அறையிலே யூதர்களுக்கு பயந்து, ரோமர்களுக்கு பயந்து, ரோம பேரரசர்களுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உடனே 12 என்ன செஞ்சாங்களா? போய் நின்று பிரசங்கம் செய்தார்கள். பேதுரு மிக தைரியமாக பிரசங்கம் பண்ணுகிறார். இதே பேதுரு தான் 3 முறை மறுதலித்த பேதுரு பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உடனே அவர் போய் என்ன செய்றாரு? பிரசங்கிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை யார் என்று சொல்லி யூதர்களுக்கு சொல்கிறார். அப்போது 3000 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். நீங்களும் நானும் பிரசங்கிக்க வேண்டும். நீங்களும் நானும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டுமே. ஆனால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றால் மாத்திரமே நீங்களும் நானும் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். Gospel, go and spell. எதற்காக? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்தும், அவருடைய மரணத்தை குறித்தும்,
அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய வருகையை குறித்தும் நீங்களும் நானும் பறைசாற்றுகிறவர்களாக இருப்போம். காஸ்பல் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார், உங்களுடைய பாவங்களுக்காக மன்னித்தார் என்பது மாத்திரம் சுவிசேஷம் அல்ல. அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய வாரங்களையும் கஷ்டங்களையும் எடுத்தார் என்று சொல்லி பிரசங்கிப்பதும் ஆசீர்வாதத்தை தருவார் என்று பிரசங்கிப்பதும் சுவிசேஷம் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் உயர்த்தெழுந்து பிதாவினுடைய வலது பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். அவர் சீக்கிரமாய் திரும்ப வரப்போகிறார். மணவாட்டி திருச்சபையை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வார். அதன் பிறகு அவர் வந்து உலகத்தை அரசாழ்வார். அதற்கு பிறகு இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார். இவைகள் எல்லாம் கம்ப்ளீட் காஸ்பல். அநேக நேரங்களில் நம்ம கேட்கிற காஸ்பல் எவ்வளவு பார்ஷியல் காஸ்பலாக தான் இருக்கு. முழுமையான காஸ்பல் என்ன என்று சொன்னால் இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவாட்டி திருச்சபையை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்வதற்காக. அது மாத்திரமல்ல, மீண்டுமாக இந்த உலகத்தை வந்து 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்வார். அதன் பிறகு இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார் என்பதுதான் முழுமையான ஒரு சுவிசேஷம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிடைப்பார் என்று பிதாவினாலே வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 4, 5வது வசனம். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்கள் எருசலேமிலே நீங்கள் காத்திருக்க வேண்டும். முதலாவதாக நம்ம என்ன செய்யணும்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மக்கள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம என்ன செய்யறோம்னா, வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம், நம்முடைய வாழ்விலே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே காத்திருக்க முடியவில்லை. நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். வெயிட்டிங் பீரியட் இஸ் நாட் a wasting period, it is a preparation. எதற்கு என்று சொன்னால் ஒருமனப்பட வேண்டும். அந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, ஒருமனப்பட்டு என்று சொல்லி. அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த போது பரிசுத்த ஆவியானவர் வந்தாராம். இந்த காரியத்தை பல 100 ஆண்டுகளுக்கு முன்னதாக யோவேல் தீர்க்கதரிசி, யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இந்த சம்பவம் நிறைவேறுகிறது. எடுத்தவர்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். பெந்தேகோஸ்தின் நாளிலே, பெண்டிகோஸ்ட் என்று சொன்னால் என்ன? கிரேக்க பதத்திலே 50வது நாள் என்று சொல்லி அர்த்தம். பஸ்கா பண்டிகையிலிருந்து 7 ஓய்வு நாட்கள், அதன் பிறகு ஒரு நாள் 49 + 1 50th டே என்று சொல்லி பெண்டிகாஸ்ட். கிரேக்கர்கள் அதை பெண்டிகோஸ்ட் என்று சொல்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் பார்த்தோன்னா தி ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அதை நம்ம பார்ப்போம். அந்த நாளிலே நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் முன்குறித்த நாளிலே மோயித் என்று சொல்கிறார்கள். கர்த்தருடைய பண்டிகை நாள், இந்த பெந்தேகோஸ்து நாள் ஒரு பண்டிகை நாளாக இருக்கிறது. இது வாரங்களின் பண்டிகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பண்டிகை நாளிலே கர்த்தர் முன்குறித்த மக்கள், கர்த்தர் முன்குறித்த இடத்திலே, கர்த்தர் முன்குறித்த நாளிலே காத்திருக்கும் போது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை, வாக்குத்தத்தங்களையும் நிறைவேறுவதற்கு அவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரத்திலே அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேறும். அதற்காக நீங்களும் நானும் காத்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த பெந்தேகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சாரா? அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே இருந்தார்கள். அப்போது அவர்கள் முழுவதும்
சரி, இப்போ ஒரு கேள்வி. பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே அநேக மனிதர்களிடத்தில் வந்திருக்கிறார் இல்ல? ஆனா பெண்கள் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்தார் என்று சொல்லி எங்கேயாவது எழுதியிருக்கா? இல்லவே இல்லை. பரிசுத்த ஆவியானவர் பெண்கள் மீது வந்து அமர்ந்தார் என்று சொல்லி எங்கே இல்லை. சில பெண்களை கர்த்தர் உபயோகித்திருக்கிறார், தெபோராவை போன்ற மக்களை உபயோகித்திருக்கிறார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்து அமர்ந்தார் என்று சொல்லி எங்கே எழுதல. ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? யாவர் மீதும், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, எல்லோரும் மீது பரிசுத்த ஆவியானவர் வந்து அமர்ந்தார் என்று சொல்லி. இந்த காரியம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அந்த இடத்துல முதல்ல யார் இருந்தாங்க? அப்போஸ்தலர்கள். இப்போ அப்போஸ்தலர்கள் சொல்லியிருக்கலாம், நாங்கள்லாம் யாரு? இயேசுவோடு இருந்தவங்க. 11 பேர் இருந்தோம், இன்னொருத்தரையும் சேர்த்துக்கிட்டோம், மற்ற யார் சேர்த்து விடணும். இப்போ 12 பேர் இருக்கிறோம். முதல்ல யாருக்கு அபிஷேகம் கொடுக்கணும்? முதல்ல பிரீஸ்ட். பழைய ஏற்பாட்டில் தான் ஹை பிரீஸ்ட் லேவி என்று சொல்லி இருக்குது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அங்கே கூடியிருந்த யாவர் மீதும், ஒருமனப்பட்டு இருந்த யாவர் மீதும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ முதல்ல அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் 70 சீஷர்களுக்கு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் மிச்சானவங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லல. பரிசுத்த ஆவியானவர் யாவர் மீதும் இறங்கினார். பெண்கள் என்று பார்க்கவில்லை, ஆண் என்று பார்க்கவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் எல்லோர் மீது இருந்தது. அவங்க எல்லோரும் என்ன செஞ்சாங்கன்னா காத்திருந்தார்கள். எந்த இடத்துல? முன்குறிக்கப்பட்ட நாளுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாய் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். யூதர்களிடத்தில் 3 முக்கியமான பண்டிகைகள். 3 பண்டிகைக்கு ஒரு யூதன் எருசலேமுக்கு வர வேண்டும். இந்த பண்டிகையினுடைய ஸ்லைடை பார்ப்போம். 7 பண்டிகைகளை பார்த்தோம், மோகித் என்று சொல்வார்கள். அந்த 7 பண்டிகையில 3 முக்கியமான பண்டிகைக்கு இந்த யூதர்கள் எருசலேமுக்கு வர வேண்டுமோ. முதலாவதாக பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகைக்கு அவர்கள் எருசலேமுக்கு வர வேண்டும். இரண்டாவது இந்த பெந்திகோஸ்த், வாரத்தின் பண்டிகை என்று சொல்கிறார்கள், இந்த நாளிலே அவர்கள் வர வேண்டும். மூன்றாவதாக ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னக்கிள், கூடார பண்டிகைக்கு அவர்கள் வர வேண்டும். இந்த 3 பண்டிகைகள் மிகவும் முக்கியமான பண்டிகை. அந்த 3 பண்டிகையிலே ஒரு பண்டிகை பெந்திகோஸ்தின் பண்டிகை. இதை எபிரேய பாஷையிலே ஷாவோத் என்று சொல்கிறார்கள். இது வாரத்தின் பண்டிகை. இது பழைய ஏற்பாட்டிலே எந்த இடத்திலே இருக்கிறது என்று சொன்னால், எடுத்தவர்கள் வாசிப்போம். யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 22, 23ஆவது வசனத்தை வாசிப்போம். கோதுமை அறுப்பின் முதல் பலனை செலுத்தும் 7 வாரங்களின் பண்டிகையும் வருஷ முடிவிலே சேர்ப்பு கால பண்டிகையும் ஆசரிப்பாயாக. வருஷத்தில் 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவரின் சன்னதியிலே வர. இந்த பண்டிகை என்ன பண்டிகைன்னா வாரத்தின் பண்டிகை. 7 வாரங்கள், பஸ்காவில் இருந்து 7 ஓய்வு நாட்களை கழித்து வரக்கூடிய நாளிலே இருக்கக்கூடிய பண்டிகை. இந்த பண்டிகையிலே அவர்கள் வந்து தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம். வேதாகமத்திலே 3 பர்வதங்கள் இருக்கிறது. தேவ பர்வதம் என்று சொல்கிறது. முதலாவது பர்வதம் என்னது? ஓரேப் பர்வதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே கர்த்தர் வந்து அமர்ந்த போது அவர்கள் தண்ணீர் இல்லை என்று சொன்னபோது தண்ணீர் கிடைக்கப்பட்டது. இரண்டாவது ஒரு அனுபவம் சீனாய் மலையிலே வந்த அனுபவம். சீனாய் மலையிலே இஸ்ரவேல் மக்கள் பஸ்கா பண்டிகை, அதாவது அவர்கள் பஸ்கா பலியிட்டு எகிப்திலிருந்து புறப்பட்ட 50வது நாளிலே இந்த சீனாய் மலையின் அடிவாரத்திலே வருகிறார்கள். அந்த அடிவாரத்திலே கர்த்தர் அவர்களை சந்திக்கிறார். முதலாவதாக ஓரேப் மலையிலே இஸ்ரவேலரை சந்திக்கிறார். இரண்டாவதாக சீனாய் மலையின் அடிவாரத்திலே மக்கள் வந்தபோது அவர்களை சந்திக்கிறார். அதுதான் 50வது நாள். அப்ப இந்த 50வது நாளிலே ஒரு மிக முக்கியமான காரியம் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்விலே நடந்தது. அதன் பிறகு சீயோன் பர்வதம் என்று சொல்லப்படுகிறது. அதான் எருசலேம். அந்த எருசலேமிலே இவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கப்பட்டார். இந்த 2 காரியங்களை நம்ம பார்ப்போம். சீனாய் மலையிலே என்ன நடந்தது, எப்படி கர்த்தர் அவர்களை சந்தித்தார் என்று சொல்லி பார்ப்போம். எடுத்தவர்கள் வாசிப்போம். யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 14
யாத்திரையாகமங்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 3ஆம் நாள் விடிய காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். 3 காரியம்: இடி முழக்கம், மின்னல், எக்கால சத்தம். தொடர்ந்து வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் தேவனுக்கு எதிர்கொண்டு போக மோசே அவர்களை பாளையத்திலிருந்து புறப்பட பண்ணினான். அவர்கள் மலையின் அடிவாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியை இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடா இருந்தது. அந்த புகையை போல எழும்பிட்டு மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் ஒலித்தது. மோசே பேசினான். தேவனோடு பேசினான். தேவன் அவனுக்கு வாக்கினால் மறுமொழி கொடுத்தார். தேவன் அவனுக்கு வார்த்தைகளினாலே மறுமொழி கொடுத்தார். அப்ப கர்த்தர் இந்த இஸ்ரவேல் மக்களை இந்த சீனாய் மலையிலே சந்தித்தார். அதே 50th டே வார பண்டிகை நாளிலே இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த அப்போஸ்தலர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு மேல்வீட்டு அறையிலே 120 பேர் கூடியிருக்கையிலே அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் நிறைவேறிட்டது. மீண்டும் ஒருவரை கூட வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கமும் வானத்திலிருந்து சக்தியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசினார்கள். இந்த 2 சம்பவம், முதல் சம்பவத்தில் இஸ்ரவேல் மக்கள் தேவனை பார்க்கவில்லை. யார் தான் பார்த்தார்? மோசே தான் பார்த்தாரு. ஆனா இப்ப புதிய ஏற்பாட்டிலே நாம் யாவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்கின்றோம். சீனாய் மலையிலே நடந்த ஒரு சம்பவத்தை பார்ப்போம். யாத்திரையாகமங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். சீனாய் மலையில் அவர் மோசேயோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பனையாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவரிடத்தில் கொண்டு வர 10 கற்பனைகள். யார் இருந்தாரா? தேவனுடைய விரல்கள். அப்ப தேவனுடைய விரல்கள்னா யார் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்வதற்காக புதிய ஏற்பாட்டில் இருந்து 2 வசனங்களை வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. லூக்கா சுவிசேஷத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய விரலினாலே அவர் பிசாசுகளை துரத்தினார் என்று சொல்லி. இதே வசனம் மத்தேயு எப்படி எழுதுகிறார் பார்ப்போம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. விரல் என்று சொன்னால் யாரை அடையாளப்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவரை அடையாளப்படுத்துகிறது. சீனாய் மலையிலே தேவனுடைய விரல்களினாலே 10 கற்பனையை எழுதி கொடுத்தார் என்று சொன்னால் யார் எழுதி கொடுத்தார்? பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுக்கிறார். மோசேயோடு கூட பேசியது யார் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய விரல்கள், தேவனுடைய விரல்களினாலே 10 கற்பனையை எழுதி மோசேயின் இடத்திலே கொடுத்திருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பெந்தெகோஸ்து நாளிலே அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக கொடுக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டிலே அவர் எழுதிய கற்பனை கிடைக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எழுதிய பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கின்றோம். அதுதான் இதனுடைய மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியம். உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் போது நீங்களும் நானும் பலன் அடைந்து தேவனுக்காக சாட்சிகளாக வாழ முடியும். ஏன் தேவனுக்கு சாட்சியாக வாழ முடியவில்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. அது என்ன பாஸ்டர் சொல்றீங்க? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம்ல. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களை சந்திக்க வருகிறார். அப்ப யாரும் இல்லை, தோமா இல்லை. அவர்களை பார்க்க வரும்போது ஒரு காரியத்தை செய்கிறார். யோவான் எழுதிய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22
அவர்கள் மேல் ஊதி அவர்கள் மீது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். போதும், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் அவங்க பரிசுத்த ஆவியை பெற்றாங்களா? பெறல. எப்பதான் பெற்றாங்க? அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்துல தான் பரிசுத்த ஆவியானவரை சீஷர்கள் பெற்றுக்கொண்டாங்க. இந்த சம்பவம் படிக்கும் போதே நான் சொன்னேன், இந்த காரியத்தை நம்ம பெந்தைக்கோஸ்து நாளில் நாம் தியானிக்கலாம் என்று சொன்னேன். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊதி பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறாரு. அப்ப அவர் கொடுத்தேன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதனுடைய நிறைவு எப்ப நடக்குதுன்னா பெந்தைக்கோஸ்து நாளில் தான் நடக்கிறது. பொதுவாக யூதர்களுடைய வாழ்வியலிலே 2 விதமான ஹார்வெஸ்ட் ஆகும். ஒன்று பார்லி ஹார்வெஸ்ட், இன்னொன்று என்னது வீட் ஹார்வெஸ்ட். பார்லி ஹார்வெஸ்ட் பஸ்கா பண்டிகையின் போது நடக்கக்கூடிய ஹார்வெஸ்ட். என்ன ஹார்வெஸ்ட்? பார்லி ஹார்வெஸ்ட். ஆனா அது 50 நாள் கழித்து மீண்டுமாக வார பண்டிகையின் நாளிலே நடக்கக்கூடிய ஹார்வெஸ்ட் என்னது? வீட் ஹார்வெஸ்ட். அப்ப 2 ஹார்வெஸ்ட் நடக்கும். முதல் ஹார்வெஸ்ட் எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருந்தார். அது ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். இரண்டாவதாக இந்த அறுப்பின் காலம் வருகிறது. இந்த அறுப்பின் காலத்திற்காக எத்தனை நாள் வெயிட் பண்ண வேண்டும்? 50 நாட்கள் வெயிட் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, இது எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் யூதர்களுடைய வாழ்விலே 2 விதமான மழை பெய்யும். ஒன்று என்னது? முன்மாறி, மற்றொன்று பின்மாறி. ஃபார்மல் ரெயின் அல்லது ஃபர்ஸ்ட் ரெயின் ஆர் ஏர்லியர் ரெயின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக வருவது என்னது? லேட்டர் ரெயின். முன்மாறி பின்மாறி. பாடல்கள் பாடணும் நீங்க. முன்மாறியை போல பின்மாறி பெய்யும் ஆண்டவரே என்று சொல்லி பாடணும். இந்த காரியத்தை நம்ம எங்க பார்க்கலாம்னா உபாகமங்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிக்கலாம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. முன்மாரியையும் பின்மாரியையும் நான் பெய்ய செய்வேன். யார் செய்வாரா? கர்த்தர் செய்வார். இந்த இஸ்ரவேல் மக்கள் அடிமைகளாக எகிப்து தேசத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஹார்வெஸ்ட் கிடைக்கணும்னா அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? நைல் நதியிலிருந்து வரும். இந்த நைல் நதி அந்த தேசம் முழுவதுமாக கடந்து வரும். அதிலிருந்து தண்ணீரை எடுத்து அவர்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுவார்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் பார்த்த காரியங்கள் என்னன்னா, நைல் நதியிலிருந்து தண்ணி வரும். அந்த தண்ணியை கொண்டு நமக்கு என்ன கிடைக்கும்? ஹார்வெஸ்ட் கிடைக்கும், அறுப்பு கிடைக்கும். அந்த அறுப்பினாலே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இவர்களுக்கு தெரியும். இப்ப இவர்கள் எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு இவர்கள் வனாந்தரத்தில் வரும்போது இவர்களுக்கு என்ன இல்லை, ரிவர் கிடையாது. ஆனா இவர்களுக்கு உணவு எங்கிருந்து வந்துச்சு? வானத்தில் இருந்து கர்த்தர் கொடுத்தார். அந்த உணவை அனுதினமும் சேகரித்து சாப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. இப்ப இவங்க என்ன செஞ்சாங்க? மவுண்ட் நெபு என்கின்ற இடத்துல யோர்தானுக்கு அப்புறத்திலே வந்து நிற்கிறாங்க. அப்பதான் மோசே மவுண்ட் நெபுல இருந்து அந்த தேசத்தை பார்க்குறாங்க. இஸ்ரவேல் மக்கள்லாம் பார்க்குறாங்க கானான் தேசத்தை. கானான் தேசத்தை பார்த்தோம்னா இந்த காரியத்தை சொல்றாங்க. மீண்டும் ஒரு முறை கூட வாசிப்போம். உபாகமங்களின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 14ஆவது வசனம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பேசுகிறேன். அப்ப ஏற்ற காலத்துல கர்த்தர் கொடுப்பாரு. எதுக்குன்னா தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் பெற்றுக்கொள்வதற்கு. இதுவரைக்கும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த அறுவடையை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நைல் நதி வேணும். இந்த இஸ்ரவேல் தேசத்துல யோர்தானை தவிர வேற எங்கேயுமே நதி கிடையாது. யோர்தான் மாத்திரம்தான் நதி. இதை அவர்கள் கடந்து செல்கிறார்கள். கடந்து சென்ற உடனே அவங்க பார்க்கறாங்க, அறுவடை செய்யணுமே,
எங்களுக்கு என்ன வேணும்? நைல் நதியை போல ஒரு நதி வேண்டும் என்று சொல்லி. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, நீ எதை நம்ப வேண்டாம், இந்த ரிவரை நம்ப வேண்டாம். நான் என்ன செய்வேன்? முன்மாரியை தருவேன், அதன் பின்பு என்ன தருவேன்? பின்மாரியை தருவேன் என்று சொல்லி. இததான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் இதை சொல்லுகிறார். வாசிப்போம். யாக்கோபு, இப்படி இருந்த சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியில் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். வேத புஸ்தகத்திலே முதலாவது எழுதிய புக்ஸ் எதுன்னா இந்த யாக்கோபு நிருபம் தான். யாக்கோபு தான் முதல் ஒரு புஸ்தகத்தை எழுதுறாரு. அந்த புஸ்தகத்தில் அவர் எழுதும் போதே அவருக்கு தெரியும், இந்த யூதர்களுக்கு நன்றாக தெரியும், என்ன தெரியும்? முன்மாரியும் பின்மாரியும் யார் தான் தருவா? கர்த்தர் தான் தருவாரு. அந்த கர்த்தரை டிபெண்ட் ஆகி தான் இருக்க வேண்டும். இதுவரையிலே இவர்களுக்கு அறிந்தது என்ன என்று சொன்னால், அவங்க நைல் நதியை நம்பியிருந்தது தெரியும். அதுக்கப்புறம் கர்த்தர் டைரக்டா கொடுப்பாருன்னு தெரியும். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நான் முன்மாரியும் பின்மாரியும் நான் உங்கள் மீது வருஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லி. அப்ப இந்த முன்மாரி என்பது எதற்கு என்று சொன்னால், விதைகளை அந்த நிலத்தை பதப்படுத்துவதற்காக, பண்படுத்துவதற்காக, அதன் பின்பு விதைத்த பின்பு பின்மாறி வரும். அப்ப 2 மலைகளை தேவன் கட்டளையிட்டாராம். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். இந்த 2 மலை எதற்கு என்று சொன்னால், ஒன்று தானியத்தை பெற்றுக்கொள்வதற்கு, 2வது திராட்சை ரசத்தை பெற்றுக்கொள்வதற்கு, 3வது எண்ணெயை பெற்றுக்கொள்வதற்கு. இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில, இந்த 3 காரியங்கள் மிகவும் முக்கியம். தானியம் எதற்கு அடையாளப்படுத்துகிறது? பிரெட்டை உருவாக்கும்ல. பிரெட் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? வேர்ட் ஆஃப் காட். வேர்ட் ஆஃப் காட் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னாலும் கர்த்தர் முன்மாரியை கட்டளையிட வேண்டும். 2வது திராட்சை ரசம். திராட்சை ரசம் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் ஜாய். ஜாய் நம்முடைய சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காரியங்கள். இன்னைக்கு நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய ஜாய் எதில் வரும்னா பேங்க் பேலன்ஸ்ல வரும். இந்த இஸ்ரவேல் மக்கள் நைல் நதியை பார்த்து கொண்டதை போலவே நம்ம என்ன செய்யறோம்? கீழேயே பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பாரு. நம்ம என்ன செய்யறோம்? நான் பார்க்கக்கூடிய வேலை, என்னுடைய பேங்க் பேலன்ஸ், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட், இவைகள் தான் எனக்கு என்ன தரும்? ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் என்று சொல்லி இருக்கிறோம். ஆனா ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்திலிருந்து வரும். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுவேன். முதலாவதாக பார்த்தோம், வேர்ட் ஆஃப் காட் கிடைக்க வேண்டுமே ஆனால் கர்த்தர் தான் கிரியை செய்ய வேண்டும். 2வதாக பார்த்தோம், வைன், ஜாய் என்று சொல்லி பார்த்தோம். அந்த காரியத்தை நீங்களும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வதாக என்ன பார்த்தோம்? எண்ணெய். எண்ணெய் எதை அடையாளப்படுத்துகிறது? அபிஷேகத்தை. அபிஷேகம். அபிஷேகம் எதுக்கு அபிஷேகம் பண்ணணும்? ஒன்னும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவாரு, இல்லைன்னா ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணுவார். அப்ப ஆயில் அனாயிட்டிங் என்பது ஒரு கர்த்தருடைய வேலையை குறிக்கிறது. கர்த்தர் காரியத்தை செய்ய வேண்டுமே ஆனால் அபிஷேகம் தேவை. அப்ப அந்த அபிஷேகம் யாரால கிடைக்கும் என்று சொன்னால் கர்த்தரால தான் கிடைக்கும். உலக பிரகாரமான ஆசீர்வாதம் நம்மை ஜாய்க்குள்ளாக நடத்துவதில்லை. எது நடத்தும் என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபை மாத்திரம். கர்த்தரிடத்திலே நீங்களும் நானும் இருக்கும்போது மாத்திரமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். அதை யார் ஆசீர்வதிக்க போறாருன்னா கர்த்தர் தான் கொடுப்பார். இந்த பின்மாரியும் முன்மாரியும் யார் கொடுப்பாங்க? கர்த்தர். அதனாலதான் மிக தெளிவாக சொல்றது, நான் கொடுப்பேன் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? அநேக மனிதர்களை நம்புகிறோம். இப்ப 4 ஸ்டேட்மெண்ட், சில ஸ்டேட்மெண்ட்டை மாத்திரம் பார்க்க போறோம். மீண்டுமாக இந்த வசனத்தை வாசிப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் செய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். போதும். I will give you. யார் கொடுப்பாரா?
இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? இந்த பிரீச்சர் எனக்கு என்ன தருவாரு? பரிசுத்த ஆவியானவரை தருவாரு. இந்த பிரீச்சர் எனக்கு ஆவியின் அபிஷேகத்தை தருவார் என்று சொல்லி நீங்களும் நானும் அங்கேயும் போறோம். வேத வசனம் மிக தெளிவாக சொல்கிறது, நோ பிரீச்சர், நோ கோயர் மாஸ்டர், நோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த அபிஷேகத்தை தர முடியாது. கர்த்தர் மாத்திரம் தான் தர முடியும். இன்னைக்கு நீங்க ஃபாஸ்டா பீட் போட்டு ஃபாஸ்டா பாடுறதுனால உங்களுக்கு அபிஷேகம் தர முடியாது. ஒருவேளை ஒரு இமிட்டேட் பண்ண முடியுமே ஒழிய கர்த்தருடைய கிரியை டூப்ளிகேட் பண்ண முடியாது. என்ன செய்ய முடியாது? டூப்ளிகேட் பண்ண முடியாது. கர்த்தருடைய காரியத்தை நீங்களும் நானும் இமிட்டேட் பண்ண முடியுமே ஒழிய டூப்ளிகேட் பண்ண முடியாது. இன்னைக்கு கிறிஸ்தவத்துல அநேக விதமான இமிட்டேஷன் தான் நடந்துருக்கு. இந்த கூட்டத்திற்கு வாருங்கள். உங்களுக்கு என்னது? அபிஷேக பெருமழை. பெருமழைனால என்னது? ஆபத்தான காரியம். பெருமழை எப்ப ஆசீர்வாதமா மாறுச்சுன்னு எனக்கு தெரியாது. அபிஷேக பெருமழை கர்த்தர் மாத்திரமே அபிஷேகத்தை தர முடியும். நீங்களும் நானும் பலவிதமான பிரீச்சர் பின்னதாக சொல்கிறோம். அந்த பிரீச்சர் என்ன செய்யறாங்கன்னா அவங்களுடைய கரிஷ்மா, அவங்களுடைய கனெக்ஷன் காமிச்சு என்ன செய்யறாங்க? உங்களுக்கு என்ன தரும்? ஆவியானவருடைய அபிஷேகத்தை தரும். ஆனா வேதம் மிக தெளிவாக தெரிகிறது, no man can give, only God can give this anointing. இன்னைக்கு பல திருச்சபைகளில் கவுண்டர்ஃபிட் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறோம், அதுல 90% என்னன்னா ஹியூமன் எஃபெக்ட்ல தான் பேசிட்டு இருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசுவதில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்கு பதிலாக திருச்சபைகளிலே கவுண்டர்ஃபிட் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அது நிமித்தம் மழை வருஷாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. உனக்கோ சோழஸ்திரியில் நெற்றி இருக்கிறது, நீயோ நாட மாட்டேன் என்கிறாய். பின்மாறி இல்லை. திருச்சபைகளிலே பின்மாறி இல்லாததற்கு காரணம் என்ன என்று சொன்னால், முந்தைய வசனம் சொல்லுகிறது, நீங்க என்ன செய்றீங்களா? வேசித்தனங்களினாலும் அக்கிரமங்களினாலும் இருப்பதினாலே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரா? பின்மாரியை நிறுத்தி விட்டார். இன்னைக்கு அநேக திருச்சபைகளிலே பின்மாறி இல்லாமல் போவதற்கு காரணம் என்னன்னா, கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் இருக்கிறோம். பல நேரங்களில் கர்த்தருடைய பிரசன்னம் வருகிற போது, சாலமோன் கட்டின ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னம் வரும்போது புகைமூட்டா இருந்ததா. அந்த ஆசாரியர்கள் என்ன செய்ய முடியலையா? பணிவிடை செய்ய முடியவில்லை. அந்த வசனத்தை வாசிப்போமா? 2 கொரிந்தியர் 2:4 அதிகாரம் 14வது வசனம். 2:4 அதிகாரம் 14வது வசனம். அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிட்டு கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டு தேவனுடைய ஆலயம் நிரம்பும் போது புகைமூட்டா இருந்ததா. அதனால அவங்களால பார்க்கவே முடியல. இன்னைக்கு பிரீச்சர் கோயில் பாடும்போது இங்க என்ன செய்றாங்க? ஒரு புகை விடுறாங்க, லைட் போடுறாங்க. என்னதுக்கு? அது போல இமிட்டேட் பண்ணுவதற்கு. ஆனா கர்த்தருடைய கிரியைகளை டூப்ளிகேட் யாராலும் பண்ண முடியாது. அநேக மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபாஸ்டா பீட் போட்டு பாடுறதுனால பரவச நிலைக்குள்ளாக போக முடியுமே ஒழிய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. வேதவசனம் மிக தெளிவாக சொல்கிறது. இன்றைய திருச்சபைகளில் நீங்களும் நானும் ஒரு மாயமான காலத்துக்குள்ளாக இருக்கிறோம். பெரிய பிரீச்சர் வந்துட்டாரு, அவரு பாடுறாரு, உடனே என்ன ஆயிருது? பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்காங்க. பெரிய புகையெல்லாம் வருது, லைட்டா இருக்கு. அதை பார்த்த உடனே பரவச நிலை. அது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் அல்ல, அது கவுண்டர்ஃபிட். அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஓசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியை போலவும் நம்மிடத்தில் வருவார். முன்மாரியும் பின்மாரியும் போல 2 காரியம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊதும் போது முன்மாரியாக
அதன் பின் அதை எதற்கு என்று சொன்னால் நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு. நிலத்தை எப்படி முன்மாறி பதப்படுத்துகிறதோ அப்படியாக அவர்களுடைய உள்ளத்தை பதப்படுத்தியது. இரண்டாவது அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்ப என்னாச்சு? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டோம். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான காரியங்கள் அது எப்படி நடக்கும் என்று சொன்னால் யார் மூலம் நடக்கும்? கர்த்தர் நினைத்தால் மாற்ற முடியும். கர்த்தர் முன்குறித்த நேரத்திலே, முன்குறித்த மக்களுக்கு, முன்குறித்த இடத்திலே கர்த்தர் தன்னுடைய ஆவியானவரை கொடுக்க சுத்தமாக இருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? முன்குறித்த இடத்தை விட்டுட்டு எல்லா இடங்களும் போயிடும். எங்க போனாலும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க இருக்கிற இடத்திலே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். வரக்கூடிய நாட்களில் நம்ம தியானிக்க போகின்றோம். கொர்நேலியு என்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டில் நடந்த காரியம் எப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் அங்க சர்வ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க மேலேயும் இறங்கினாங்க. வேடிக்கை பார்க்க நின்று இருப்பாங்கல்ல, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், அவங்க மேலேயும் இறங்கினாங்க. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவன் தந்தாலே நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த அனுபவத்தை பெறாதபடிக்கு நீங்கள் நானும் வல்லமையாய் தேவனுடைய ஊழியத்தை செய்ய முடியாது. முதலாவதாக பார்த்தோம் வாட்டர் பேப்டிசம். அது நம்முடைய பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவருடைய ஞானஸ்தானம். அந்த ஞானஸ்தானத்தை தேவன் மாத்திரம் தர முடியும். தேவனுடைய சமூகத்தில் முன்குறித்த இடத்திலே, முன்குறித்த நபர்களோடு கூட, முன்குறித்த நாளிலே நீங்களும் நானும் காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள போகின்றோம். இந்த வரக்கூடிய நாட்களில் பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளை குறித்து நீங்களும் நானும் தெளிவாய் கற்றுக்கொள்ள போகின்றோம். நிச்சயமாய் கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்களும் நானும் வாஞ்சித்து கேட்கின்ற போது அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும். பின்மாரியை தேவன் சொல்றார், நான் தருவேன். மாமிசமான யாவர் மீதும். இந்த டினாமினேஷன் மாத்திரம் கிடையாது, அந்த டினாமினேஷனா அது வேலைக்கு ஆகாது. இந்த டினாமினேஷனா இது இல்லை, இந்த தேசத்தார் அல்ல, அந்த தேசத்தார் அல்ல என்று இல்லை. மாமிசமான யாவர் மீதும் தேவன் பரிசுத்த ஆவியை தருவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். நீங்களும் நானும் வாஞ்சித்து கேட்கின்ற போது நிச்சயமாய் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் இருப்பார்.